மூன்றாவது உலக மகா யுத்தம். இந்த யுத்தங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6-7 சீக்கிரம் படிங்க வருவார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இதெல்லாம் நடக்கும். அப்ப யுத்தங்களின் செய்திகளும் உண்டாகும். லூக்கா 21:9-11 படிச்சு பாருங்க. அங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ எத்தனையோ யுத்தங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் இப்போ வர வர அந்த யுத்தங்களுடைய வேகங்கள், அந்த கண்டுபிடித்தங்கள், அந்த அழிவு நாசங்கள் எல்லாம் பாருங்க ரொம்ப தீவிரமான காரியமாய் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யுத்தங்கள் சமாதானமும் சௌக்கியம் உண்டென்று சொல்லும்போது கர்ப்பவதிகளுக்கு வேதனை வருவது போல சடிதியில் என்ன செய்யுமா? அழிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் தப்பி போவதில்லையாம். சரி, இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம்னு சொல்லும்போது பல யுத்தங்கள் இருக்கிறது. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் இப்போ வரும்னு சிலர் சொல்கிறாங்க, இப்போ வரான்னு சொல்லுங்க. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அடிக்குது. அல்லேலூயா. இது போயிட்டே இருக்குது. இப்போ பஞ்சங்களும் எண்ணெய் கிடைக்காத காலங்களும் வரப்போகுது. நம்ம இந்தியா தேசத்தில் பாருங்கள், எந்த பக்கமும் இல்லாமல் அது ஒரு நடுநிலையாக கொஞ்சம் பொறுமையாக போகிறதுனால தப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லான போல் வீரியம் பேசிக்கிட்டு நின்னாச்சுன்னா இங்கேயும் இந்த யுத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் பல பிரச்சனைகள். இன்னைக்கு இருக்க நிம்மதிகள் இருக்காது. பணம் நிறைய இருந்தாலும் வாங்கி தின்ன முடியாத காலம் வருகிறது. அல்லேலூயா. தலைக்கு ஒரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த தலைக்கு இத்தனை 2 கிலோ அரிசி ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ 5 பேர் இருந்தால் 10 கிலோ அரிசியை வச்சு எப்படி சமாளிப்பது? சிலப்போ 5 தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட காலங்கள், பஞ்சங்களும் சாவுகளும் வரப்போகிறது. யுத்தங்களும் அங்கே வாசித்தபடி ராஜ்யத்துக்கு ராஜ்யம் பாருங்க, ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், இப்படி பல சண்டைகளும் போராட்டங்களும் பொறாமைகளும் அன்பில்லாத காலத்துக்குள்ளே இன்னைக்கு தேசம் போயிட்டே இருக்கு, நாடு போயிட்டே இருக்கு. எல்லா தேசங்களிலும் எல்லாம் கொல்லுவதற்கு அழிப்பதற்கு கண்டு வச்சிருக்கிறாங்க. சரி, அது போகட்டும். இப்போ எத்தனை யுத்தம் நடந்தாலும் பாருங்க, இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக எல்லாரும் சேர்ந்து போவாங்க. நீங்கள் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படித்து பார்த்தீங்கன்னா 1-இருந்து 7 வரை 6 பேரை படித்து பார்த்தா அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிற கூட்டத்தார் பல ராஜ்யங்கள் பாருங்க. அதை சொல்கிறாங்க ரஷ்யா தலைமையில் வரும். அதில் பெர்ஷியரும் எத்தோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். இன்னும் பல நாட்டுக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து கார்மேகம் போல தேசத்தை மூடுவார்கள். அல்லேலூயா. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புவாய், கடைசி நாளிலே இது சம்பவிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவ ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசிக்கிறார். அவர்கள் இன்னைக்கு நீதிகேடா இருக்கலாம், பாவங்கள் செய்யலாம். அங்கேயும் கிறிஸ்தவர்களை என்ன செய்யாங்க? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் சொல்லிவங்களை இன்னைக்கும் பிடிச்சு அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிற இடங்கள் இருக்கிறது. அங்கேயும் அன்னே சீசர்களை எல்லாம் கொலை செய்தவர்கள். பல இடங்களிலும் பாருங்க ஆதி விசுவாசிகளை கொலை செய்தார்கள். இப்படி பல சம்பவங்கள் நடந்தாலும் இந்த இஸ்ரவேலரை தேவன் சிதறடிச்சு நாடு இல்லாமல் இவங்க அலைஞ்சாங்க. பல நாட்டுக்கு போனாங்க கிபி 70. இப்போ ஆண்டவர் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு 48 கூட்டி சேர்த்து 48 சுதந்திரமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்க மற்ற நாடுகள், சில நாடுகள் என்ன செய்கிறதுன்னா இந்த இஸ்ரவேலை வரைபடத்தில் இல்லாமல் ஆக்கிடணும். இப்போ என்னென்னா அந்த தீவிரவாதங்களும் இந்த எல்லா காரியங்களும் இந்த நடப்பு எல்லாம் என்னென்னா அவங்கள சுற்றி இருக்கிற சத்துருக்கள் அவங்கள எப்படியும் அழிச்சிடணும். யாரை அழிக்கணும்? இஸ்ரவேலை அழிக்கணும். இஸ்ரவேலர் செய்த தவறுனால அவங்க தேசத்தில் கிபி 70 சிதறடிக்கப்பட்டாங்க.
21 வருஷம் சிறையிருப்பு, 70 வருஷம் சிறையிருப்பு, இப்படி பல வருஷம், 7 வருஷம் சிறையிருப்புன்னு தேசத்தை விட்டு துரத்தி, ஏழைகள் தான் அங்கே இருப்பாங்க கொஞ்சம் பேர், மற்ற எல்லாம் சிதறி அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவங்க பட்ட பாடுகள் எல்லாம் நீங்கள் நியாயாதிபதிகள்லேனே படிச்சுக்கிட்டு வரணும். 1 சாமுவேல் 2 சாமுவேல், ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் 1 நாளாகும் 2 நாளாகுமா, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், அங்கே உள்ள ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணினாருவன், தேவன் சொல்லி கேட்காம அந்நியனிட்ட ஒப்பு கொடுத்து ஆலயத்தை இடித்தார்கள். பல விஷயம் நடந்தது. இப்போ கிபி 70 அத்திமரம் என்ன செய்து துளிர் விட ஆரம்பித்தது. 70 அடித்து தள்ளுனாரு, வெட்டப்பட்டது, வேரோட பிடுங்கலை. இயேசு கிறிஸ்து மத்திய 24 சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடும், வசந்த காலம் வரும். அது யூதனை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை குறித்து யாருக்கும் பிடிக்காது. அல்லேலூயா. எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக தான் பேசுவாங்க, அவர்களுக்கு விரோதமாக தான் செயல்படுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் தேவன் என்ன செய்கிறாருன்னா, சிதறிப்போன எல்லாரையும் கூட்டி சேர்த்து அந்த நாட்டில் வச்சுருக்காங்க. அந்த நாட்டினுடைய நீளம் 420 கிலோமீட்டர், 115 கிலோமீட்டர் அகலம். இவ்வளவு தான் உண்டு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அவ்வளோ கூட இருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் 48 சுதந்திரம் கிடைச்ச பிறகும் பாருங்கள், 1967 6 நாள் யுத்தத்தில் கூட எல்லாருமா சேர்ந்து போன பிறகு இவளை ஜெயிக்க முடியலை. அது காரணம் என்ன? அங்கே தேவன் கூட இருக்கிறார், தேவன் யுத்தம் பண்ணுகிறார். இதுக்கு காரணம் என்ன? அவர்களை தேவன் ஒரு கட்டத்தில் சந்திக்கவும் போகிறார். இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாய் திரளான ஜனங்கள் வருவார்கள், பல ராஜாக்கள் வருவார்கள். பாருங்க, 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாக்கி பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்திலே கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாளாய் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெரும் காற்றை போல் வருவாய், எழும்பி வருவாய். பார்த்தீங்களா, இஸ்ரவேலுக்கு எதிராக இப்போ என்னன்னா, இஸ்ரவேலை அடிக்க முடியலை, ஜெயிக்க முடியலை, பல காரியங்களை செய்கிறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து எழும்பி வருவார்கள். இது ஒரு கட்டம் நடக்க போது. ஒருவேளை இந்த யுத்தம் கூட சுற்றி சுற்றி வருதோ என்னமோ தெரியாது. ஆனால் இனி அந்த யுத்தம்னு வரும்போது 3ஆம் உலக யுத்தம்னு சொல்லியது இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் நாடுகள் திரும்பும். இப்போயும் ரஷ்யா, ஈரான், வடகொரியா, இப்படி பல நாடுகள் பாருங்க இஸ்ரவேலுக்கு எதிராக தான் இருக்கு. அல்லேலூயா. இனி அரபி கண்ட்ரிகள், அந்த கண்ட்ரிகள் எல்லாமே அவங்களும் இஸ்ரவேலருக்கு எதிரி தான். இன்னைக்கு அவங்க சிலர் பாசமாக இருக்கேன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து தான் போகிறாங்க. அல்லேலூயா. பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய், நீயும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும். திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கார்மேகம் மேல மூடி வருவார்கள். கீழே நீங்க படிக்கும் பொழுது அவர்கள் நல்ல இந்த செழிப்பாக இருக்கிறாங்க, அதையெல்லாம் இவங்க யுத்தம் பண்ணி எடுக்கணும், அதுக்கு கணக்காட்டம் ஒரு எண்ணத்தோடு வருவார்கள். நீங்கள் இந்த 2 அதிகாரத்தை படிக்கணும், 39, 38. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, 14ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்திலே நீ அதை அறிவாய் அல்லவோ? அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வட திசையிலுள்ள உன் சாணத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரைகள் மேல் ஏறுகிறவர்களாயிருப்பார்கள். நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புவாய். இது நடக்காத விஷயம், இனிதான் நடக்க போகிற விஷயம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் ஜனம், அது மகாராஜாவின் நகரம், அது தேவன் தெரிந்து கொண்ட இடம். ஆமென். இன்னைக்கு அவங்க கீழ்ப்படியலை, இன்னைக்கு இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளையில, ஏதோ கொஞ்சம் அங்கே இருக்கலாம்.
ஆனால் அவர்களை தேவன் நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறார்? ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்குக்கு உடன்படிக்கை பண்ணினார், யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணினார், தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கையை காக்கிற தேவன். இனி ஏன் தெரியுமா அந்த தேசத்தை யார் ஒன்றும் செய்ய முடியலன்னா, இனி நடக்க போகிற சம்பவம் அங்கே என்னன்னு சொன்னால், அந்திகிறிஸ்து 7 வருஷம் அந்த இஸ்ரவேலில் ஆலயம் கட்டி அங்கவன் இருந்து ஆளுகை செய்யணும். அந்த கட்டத்தில் தான் இஸ்ரவேலர் சிதறி போவார்கள். அதில் நிறைவேற கொல்லுவான், அந்திகிறிஸ்து கொல்லுவான். இயேசு கிறிஸ்து அங்கே வரணும், பகிரங்கமாக வரணும், ஆட்சி செய்ய. ஆமென். இதெல்லாம் அங்கே நடக்க வேண்டியது இருக்கிறது. தேவாலயம் கட்டணும், 2 சாட்சிகள் தீர்க்க தரிசனம் சொல்ல போவாங்க. அவர்கள் 3 வருஷம் சொல்லும்போது அவங்களையும் கொல்லுவாங்க, அந்திகிறிஸ்து கொல்லுவான். நிறைய விஷயங்கள் அங்கே இனி நடக்க வேண்டியது இருக்கு. இந்த வேத வசனம் நிறைவேற வேண்டியது இருக்கு. அதனால தான் இந்த சின்ன நாடை ஒருத்தனை ஒன்றும் செய்ய முடியலை. சொல்லுவா இன்னும் இவங்க இதெல்லாம் முடியலைன்னு சேர்ந்து போகிறாங்க. சொல்லுங்க, அந்த டெக்னாலஜி இந்த அந்த குண்டை போட்டு அங்கே போவோம், இப்படி துளைக்கும், அங்கே துளைக்கும், எங்கேயும் துளைக்கட்டு. ஆனால் கார்மேகம் போல இவங்க போய் சேருவாங்க, அந்த மலைகளில் போய் கூடுவாங்க. அல்லேலூயா. 16ஆம் வசனம், நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இதன் சம்பவிக்கும். இந்த கடைசி நாள்னா அது வேற ரகசியம். அல்லேலூயா. அதை இப்போ நான் பேசலை. இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். அல்லேலூயா. இது தேவனே செய்கிறார். தயவு செய்து ராஜ்யங்கள் அவங்களுக்கு விரோதமாக போறவன் தொலைஞ்சான். எல்லாரும் சேர்ந்து போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் இனி சொல்ல போகிறேன். ஏன்னா அதில் இன்னைக்கு இவங்க யுத்தம் பண்ணுறாரு, ஆனாலும் தேவன் அவங்கள ஜெயிக்க வைக்கிறாரு. தேவனே யுத்தம் பண்ணுகிற ஒரு வேலை இருக்கிறது. இவர்களை கொண்டு முடியாது, ஒன்றும் செய்ய முடியாத காரியத்தின்படி இவங்க எல்லாரும் மேகம் போல் மூடுவாங்க. இப்போ பிளைட்டுன்னா இப்போ 1000 பிளைட் நிற்கணும் இங்கே மேலே குண்டோட. அல்லேலூயா. ஏவுகணைகள் எல்லாம் பாருங்க, ஏவுகணை எல்லாம் அப்படி பயங்கரம். எல்லாரும் ஏவுகணை என்ன இருக்கும், எவ்வளோ வச்சிருக்காங்க. அணுகுண்டு போட போனால் என்ன இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, நான் தான் உன்னை கொண்டு வரேன், நான் யாருன்னு உள்ளதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இன்னைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் எல்லாரும் தேவனை ஒரு மாதிரி இழிவாக பேசி இவங்க தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வதும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவதுமாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லாத்தையும் அறியணும். இவங்க யார் தேவன் என்பதை அறியணும், யார் வல்லவர் என்பதை இந்த தேசம் அறியணும், எல்லா ஜனங்களும் அறியணும். நீ இவ்வளவு கண்டுபிடித்ததோட இவ்வளவு பெரிய ஆயுதங்களோட நீ போனாலும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அப்பதான் தேவன் யார் என்பதை நீ அறிய முடியும். சொல்லுவோம், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் கோகு வருங்காலத்தில், கோகுன்னா ரஷ்யான்னு சொல்றாங்க, அந்த தலைமையில எல்லாம் வரும். பல எல்லா நாடுகளும் சேர்ந்து பாருங்க அங்க போகும். கோகு தலைமையில கோகு வரும் காலத்தில் என் உக்கிரகம் என் ஆசையில் ஏறும் என்று தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, என் உக்கிரகம் கோபம் ஆசையில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கை தொட்டு, என் கோபம் என் ஆசையில ஏறும். நீ எல்லாரும் சேர்ந்து என் மலைகளுக்கு விரோதமாய் என் ஜனங்களுக்கு விரோதமாய் நீ வரும்போது என் ஆசையில என்ன ஆகும்? கோபம் ஏறும். அழிச்சிடலாம், கொல்லலாம், பிடிக்கலாம்னு பார்வோன் வந்தான். பார்வோனை சிவந்த சமுத்திரத்தில் அன்னைக்கு தேவன் அழித்தார். கரங்களை தட்டு. அல்லேலூயா. அந்த காலம் அது நடந்தது, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கடல்ல அந்த சக்கரம் அவனுக்கு வண்டி, குதிரை வண்டி எல்லாம் உள்ள கிடக்கு. நான் அந்த வீடியோலையும் பார்த்தேன். அல்லேலூயா. மீடியாவில் பார்த்தேன். கதிர்கு சூத்திரம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்த சரித்திரம் பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். இப்ப தேவனுக்கு கோபம் வந்த உடனே என்ன நடக்குதான்? 19ஆம் வசனம்,
அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அப்படின்னா பூமி எல்லாம் கடந்து என்ன செய்யும்? குலுங்கும். பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாகி என்ன நடக்கும்? என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும், என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும், ஆகாயத்து பறவைகளும், வெளியில் மிருகங்களும், தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும், தேசமெங்குள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். தேசம் எங்குமுள்ள நரஜீவன்களும் அதிரும். பர்வதங்கள் இடியும். என்னது? பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும். பூமி அது அதிரும் போது பர்வதங்கள் இடியுது, செங்குத்தானதெல்லாம் கீழே விழும். எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் என்று என் எரிச்சலினாலும் என் சினத்தினாலும் அக்னியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? என் எரிச்சலினாலும் என் சினத்தினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமா சொல்றேன். அல்லேலூயா. 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 இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறல, இனிதான் நிறைவேற போகுது. அடுத்த பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? யுத்தம் பண்றாரு. என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமா இருக்கும். இவன் நம்ம சார்ந்து போறோம்னா நம்ம தான் அடிச்சு சாவணும். யோசபாத்தின் காலத்துல பாருங்க, பல 4-5 ராஜாக்கள் சேர்ந்து யூதாவுக்கு விரோதமா வந்தாங்க. அவ யோசபாத்து தேவனிடத்துல கடந்து ஜெபம் பண்ணினார். எனக்கு பலன் இல்லை, உம்மை நம்பி இருக்கிறோம், எங்க கண்கள் உம்மையை நோக்குகிறது. உடனே ஒரு தீர்க்கதரிசி அங்கே தேவன் ஒரு ஆசாரியனுடைய மகனுக்கு மேலே இறங்கி தீர்க்க தரிசனம், நாளை நீங்க யுத்தத்துக்கு போங்க, இந்த யுத்தம் என்னுடையது. அவங்க சொல்லுங்க, எங்களுக்கு பலன் இல்லை, அவங்க பெரிய ஆட்கள், தேவனே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். அப்ப அவரு சொல்லியாரு, இந்த யுத்தத்தை நான் செய்வேன், நீங்க சும்மா இருப்பீங்க. மறுநாள் போவாங்க, ஆண்டவர் சொன்னபடி போச்சும். பாடகரை முன்ன விட்டு போவாங்க. பாடகர்கள் என்ன பாடுவாங்க? 2 நாளாகமா 20ஆம் அதிகாரத்தை வீட்டில் குறிச்சு போய் படிச்சிடுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட தொடங்கின உடனே அங்க கூடி வந்தவர்கள் எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். எல்லாரும் மாறி மாறி அடிச்சானுவ. அல்லேலூயா. பாத்தீங்களா? தேவன் இப்படிதான் யுத்தம் பண்ணுவார். சத்துரு தான் வெட்டின குழியில தானே விழுவான். யுத்தம் பண்ணாத இருக்கிறது வரையிலும் கொஞ்சம் அவங்க கம்பீரமா செயல்பட்டு இருப்பாங்க. ஆனா அவர் யுத்தம் பண்ண தொடங்கிட்டான்னா அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவார். அல்லேலூயா. இந்த தேவனுக்கு முன்னால யார் நிற்க முடியும்? அது தெரியாம விளையாடுறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. தெரியாம நிறைய விசுவாசிகள் துணிகரமா வாழ்கிறார்கள், பேசுகிறார்கள், நடக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். மனம் திரும்பி இருங்க. தேவன் எரிச்சல் உள்ளதுன்னு அதான் சொல்லுவாரு. இந்த யுத்தத்தை குறித்து உங்களுக்கு சுருக்கமாக தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. அந்த நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்றேன். அப்ப என்ன ஆகுனா, எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாய் வரவழைப்பார் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமா இருக்கும். சேர்ந்து வந்தவன் எல்லாம் அவனுக்கு விரோதமா அடிக்க தொடங்கியான். அல்லேலூயா. புத்தி மயக்கத்தை உண்டாக்குறாரு. என்ன உண்டாக்குறாரு? புத்தி மயக்கத்தை உண்டாக்கிடுவாரு. அடுத்தது என்ன நடக்குமா? கொள்ளை நோய் வந்துடும். ரத்தம் சிந்துதலினாலும் நான் அவனோட வழக்காடி அவன் மேலும் அவன் ராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும். என்ன வருமா? வெள்ளமாய் அடிக்கும் மழையையும். யுத்தத்துல மழைய ஆண்டவர் கட்டளை இட்டுட்டாருன்னா வெள்ளமா சில பெரிய மழை வந்தாலே நம்மளாலே தாங்க முடியாது. அப்ப அது எப்படி வரும்? வெள்ளமாய் அடிக்கிற மழையையும் பெரும் கல்லு மழையும் சேர்த்து அக்னியையும். எல்லாரும் கவனிங்க. கல்லு மழை எதுக்கு? மேல பறக்கிறது, கீழே இருக்கிறது எல்லாம் கல்லா வந்து விழாம். நீங்க தூக்க முடியாத கல்லு போல உள்ள மழை வந்து அடிக்கும். ஒரு கல்லை நீங்க நானும் தூக்க முடியலைன்னா இவ்வளவு உயரத்தில் வந்து விழுந்தா விளங்குவானா? இல்லையா? இங்க இருக்க இராணுவம் விளங்குமா? துப்பாக்கியோட வாரம் விளங்குவானா? தரப்பட எல்லாம் சேர்ந்து வந்து குமிஞ்சிருவாங்க. தேவன் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணியது இப்படிதான் தேவன். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குன்னா,
ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது திரளான ஜனங்கள் மேல் வெள்ளமாய் அடிக்கும் மழையும் பெருங்கல் மழையும் அக்னியும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை துதிங்க. இவனோளே கண்டு வச்சிருக்கிறது அக்னி, எரிக்கக்கூடியது. அவருக்கு அக்னிக்கு முன்னால இந்த அக்னி ஏமாத்துறோம். அல்லேலூயா. கல்மழை, பூமி அதிரும், செங்குத்தானது விழும், எல்லாம் மதிலும் விழும், பயங்கரமாக இருக்கும். எவன் நிலைச்சி நின்றுக்கிட்டு ஒருத்தனை யுத்தம் பண்ண முடியாது, ஒரு காரியத்தை சொல்லிக்க முடியாது. இப்படி ஒரு சுச்சியை தட்டி விடலான்னா அங்கே அப்படி போவான், இங்கே போவான், அங்கே கை வச்ச முடியாது. அதுக்கடையில் கல்மழை, மழை வந்து விழும், கல்மழை எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். இனி இதை குறித்து தேவன் யுத்தம் பண்ணுவதை குறித்து இன்னும் சகரியாவில் இருக்குது பாருங்கள். சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேன்னு 1-2 வசனம். அந்நாளிலே எருசலேமை சகல ஜாதிகளுக்கும் பாரமான கல்லாக்குவேன், சகல ஜாதிகளுக்கும் பாரமான கல்லாக்குவேன். 12:3. அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஜாதிகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கூடிடுவாங்க, ஜனங்களும் கூட. என்ன இப்பயும் சில காரியங்களில் போராடுறாங்க பார்த்துங்களா, தெருவில் இறங்கி ஒரு நாட்டுக்காக. அல்லேலூயா. அதே போல் இப்படி விரோதமாகி வருகிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி. அப்போ அங்கேயும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் வெட்டி விழியான்னு சொன்னால் அதுக்கு தொடர் வசனம் எங்கே இருக்கு? புத்தி மயக்கத்தை உண்டாக்குவார், திகைப்பை உண்டாக்குவார். பிளைனை ஓட்டிட்டு வாரவன் திகைச்சிருவான். குதிரைன்னு சொல்லும்போது அவன் என்னென்ன வாகனம் அன்னைக்கு குதிரைன்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அடுத்தது வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க 8ஆம் வசனம் சொல்லுது, அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். கரங்களை தட்டுவார். 9ஆம் வசனம் சொல்லுது, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க நோட் பண்ணிடுங்க. அடுத்தது சகரியா 14 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜாதிகளையும் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது. என்னது? யுத்தம் பண்ண வார எல்லாரையும் வாதிக்க வாதையாவது என்ன வாதைன்னு பார்த்துடுங்க. அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும். இப்ப கண்டு வச்சிருக்கிற அந்த அணுகுண்டு எல்லாம் இப்படிதான். ஆனா ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அணுகுண்டு இணுகுண்டு எல்லாம் அவியலுக்கு காரியம் எல்லாம் செயலிழந்து போயிடும். கல்மழை, வெள்ளம், பூமி எதர்ச்சி, அல்லேலூயா, செங்குத்தானது எல்லாம் விழும், மதில் விழும். அதெல்லாம் அது அவைய ஏற்க முடியாம ஆயிரும் அதுல. ஆனா தேவன் யுத்தம் பண்ற. நீ இதெல்லாம் கண்டு வச்சு நீ இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு கண்டுபிடிப்பு இருக்குதான். அந்த குண்டை போட்டாச்சுன்னு சொன்னா மனுஷனை புகையா போயிடுவான், எலும்பு கூட இருக்காது. எப்படியா ஆளு அட்ரஸ் இல்லாம அங்க புதைச்ச வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்று கண்டிருக்கு இஸ்ரவேலர். அல்லேலூயா. அது என்னன்னு சொன்னால் அது போட்டாச்சுன்னு சொன்னால் மனுஷன் புகைஞ்சு போயிடுவான். எலும்பு ஒன்றும் கிளை எல்லாம் புகைஞ்சு போயிடும். பார்த்தீங்களா? ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு அவைய யுத்தம் பண்ண முடியாது, ஏன்னா தேவனாக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்நாளிலே படிங்க பார்ப்போம். காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும், சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே அவருடைய கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும். அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக அவன் பிடிப்பான், இவன் வெட்டுவான். அவனுக்கு கண்ணு தெரியாது. இப்போ கண்ணு குருடாச்சுன்னா இங்கே கிட்ட யுத்தத்தில் கண்ணு குருடாச்சுன்னு வைங்க. அப்போ யாரை கொல்லியா, யாரை அடிக்க, யாரை வெட்டியான்னு தெரியவே
தெரியாது. அதுதான் அங்கே நடக்கும். அல்லேலூயா. 14ஆம் வசனம் சொல்லுது, யூதாவும் எருசலேமில் யுத்தம் பண்ணும். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆட்சிகளாகிய பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும். எல்லாம் கொண்டு வந்து இருப்பாங்க. அப்போ அன்னைக்கு இந்த யுத்தத்தில் தேவன் இதை தான் செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளுங்க. இன்னும் உண்டு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த 3ஆம் உலக மகா யுத்தம்னு சொன்னால் கடைசி வருஷம், கடைசி நாள், இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நீ கடைசி நாளில் வருவாய். அப்போ என்ன, உலகம் அழிய போகுதா, முடியுதா, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அல்லேலூயா. இதை ஒருக்கா பேசுறீங்க முன்னால், பல வருஷத்துக்கு முன்னே. அல்லேலூயா. ஆனால் இந்த எருசலேம் இந்த யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த யுத்தம் இப்படி நடக்கிறதுக்கு முன்னால், இதெல்லாம் சூழ்ந்து இது தொடங்குக்கு முன்னால் தேவன் மணவாட்டி சபையை எடுத்துருவார். அதுதான் கடைசி நாட்களில் சம்பவிக்கும்னு சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. சபை அந்த கிருபையின் வாசல் அடைப்படுகிற நாள் தான் அந்த கடைசி நாள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உடனே அந்த அடைக்கப்பட்ட உடனே தேவன் தம்முடைய ஜனங்களை, உலகமெங்கும் இருக்கிற தேவ ஜனங்களை எடுத்துருவார். இவங்க கடைசி வருஷங்களில் வருவாருன்னா அந்த கிருபையின் வாசல் அடைப்படக்கூடிய கடைசி வருஷம். இவங்க ஒரு வருஷமாக திட்டம் பண்ணி அவங்களை எதிர்த்து பயமுறுத்தி இவங்க திட்டம் பண்ணி எல்லாம் ஆயத்தப்படக்கூடிய காலங்கள். உடனே வந்து எழும்பி வாரதில்லை. இவங்க ஆயத்தப்பட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்படி திட்டம் போட்டு அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவார்கள். அதான் கடைசி வருஷங்கள் அந்த திட்டம் போட்டு நீ வருவாய். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். அப்போ இதெல்லாம் சூழ்ந்து வரும். இப்போ என்ன நடக்கிறது, சூழ்ந்து வந்தால் இது அப்படிப்பட்ட சூழலுக்கு வருதுன்னு சொன்னால் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை மறைத்து விடுவார். அப்போ எவ்வளோ கவனமாக இருக்குன்னா, நாட்கள் இனி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை இந்த யுத்தம் முடிஞ்சாலும் அடுத்தது ரொம்ப போகாது. நாங்கள் சொல்லப்படியபடியே எல்லாம் திட்டம் போட்டு அடுத்தது நடக்க தொடங்கும். அங்கே தேவன் ஒரு திட்டத்தை அவர் பாஸ் ஆகிட்டு இருக்கிறார். அங்கே கட்டளை வரும்போது தான் இங்கே காரியம் நடக்கும். உங்களை 50 வரையும் நான் தான் கூட்டிகிட்டு வரேன்னு அவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அதை நீங்கள் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க விடமாட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 39:7. இனி இந்த யுத்தம் நடந்து முடிஞ்ச பிறகு சரி, மணவாட்டி சபை அது போயிடும். அந்த எடுத்துக்கொள்ளப்படும் போது நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது. 2மா பூமி தவிச்சிரும். அதை நான் சொல்ல இல்லை, நீங்கள் கைவிடப்பட்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சரியாக வாழலைன்னா, நீங்கள் வந்து பயப்படலைன்னா, கைவிடப்பட்டா பெரிய கஷ்டம். அல்லேலூயா. இப்பளே கஷ்டங்கள் எல்லாம் பெருகிட்டே போகுது. ஆனால் கைவிடப்படப்படாது, போய் சேர்ந்துடணும். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக்கிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யுத்தம் முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன நடக்குதா? 9ஆம் வசனம் படிங்க. 39:9. இஸ்ரவேல் பட்டணங்களில் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் வில்லுகளும் அம்புகளும் வளைதடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். எத்தனை வருஷமா? 7 வருஷம். அந்த 7 வருஷம் முடியும் போது தேவன் வருவார், பகிரங்கமாக வருவார். அதுக்கு முன்ன மணவாட்டி எடுத்துக்கொள்வார். அந்த 7 வருஷம் இந்த யுத்தம் முடிந்ததும் எல்லாம் தவிக்கும். அப்பொழுது வந்து பாருங்கள், அந்தி கிறிஸ்து தான் எல்லாத்துக்கும் கட்டி எழுப்பி பணம் கொடுத்து 3.5 வருஷம் எல்லாருக்கும் அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலுக்கு எதிராக வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 3.5 வருஷம் கொடுங்கோல் ஆட்சி செய்வான். இஸ்ரவேலர் நிறைய பேர் சிதறி போவாங்க, நிறைய பேரை கொல்லுவான். இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் வேற இருக்கு. ஆனால் அந்த 7 வருஷம் முடியும் போது இயேசு பகிரங்கமாக வருவார். இப்போ பாருங்க, 7 வருஷம் எரிப்பார்களாம் இஸ்ரவேல் மக்கள். வளைதடி அது இது. இப்போ துப்பாக்கியெல்லாம் எரிக்கக்கூடிய துப்பாக்கி, இரும்பு இல்லை. அல்லேலூயா. நிறைய இந்த சாதனங்கள் இவங்க கண்டு வச்சு இயக்குகிற அனைத்தும் நிறைய வந்து எரிக்கலாம், எரியும்.
இதை எடுத்து அன்னைக்கு வந்து பாருங்க, ஏன் எரிப்பாங்க? அன்னைக்கு கேஸ் இல்லை, எல்லாம் அடித்து தகர்த்தாச்சு இல்லையா? ரல்லிலே சொல்லுங்க. பர்வதம் விழுந்தாச்சு, கல்மழை பெய்தாச்சு, அம்படம் இருக்கிறது, அணுவலை அது இது எல்லாம் நாசமாக பெய்யாச்சு. அடுத்த பழைய காலம், நம்ம சின்ன வயசில் பாருங்க சருவரிச்ச காலம், சுள்ளியெல்லாம் ஒடிச்சு வீட்டில் கொடுத்து எரிக்கி அக்கானி காய்ச்சிய காலம். அதே போல் எல்லாரும் சமைக்கணும்னா என்ன செய்யணும்? இதுகளை எடுத்து தான் எரிக்கணும். அப்போ 7 வருஷம் எரிப்பார்கள். அதன் பிறகு 10ஆம் வசனம், அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடினவர்களை சூறையாடுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து தேசத்தை சுத்தம் பண்ணணுமே, அங்கே பிரேத குவியல் இல்லையா? இந்த பிரேதங்களை தின்னக்கு வந்து பாருங்க, தேவன் பட்சிகளை கூப்பிடுவார் பாருங்க. அது நீங்கள் வந்து 39:4-5 படித்து பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கு. 17ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கு, சகல பட்சிகளையும் கூப்பிடுவார். எல்லானுங்க ரத்தத்தை குடிங்க, மாம்சத்தை தின்னுங்க. ஏன்னா இவைகளை புதைச்சி தீராது. இதெல்லாம் கிடந்து அங்கே நாரும். அந்த பட்சிகள் பெரிய பிணந்தினி கழுகுகள் எல்லாம் சில மலைகளில் வந்து கூடியாச்சான். காலம் நெருங்குது. அல்லேலூயா. இனி மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் வாணும். இந்த பேழைக்குள்ளே வாணு சொன்னதும் வந்தது பற்றியலா? இதை போல காட்டில் கிடைக்கிது எல்லாம் வந்து இந்த பிணங்களை தின்னும், எல்லாம் ரத்தத்தை குடிக்கும். இனி அதே போல் இயேசு பகிரங்கமான வருகையில் வரும்போது நிறைய சாவியதையும் அந்த பறவைகள் மிருகங்கள் தின்னும். அது வெளிப்படுத்தல் 19 இருக்கு. அல்லேலூயா. இந்த யுத்தத்தில் நடக்கிறது இது. இயேசு பகிரங்கமாக வரும்போது அந்தி கிறிஸ்துவோடு ஒரு யுத்தம் உண்டு. தேசம் எங்கிலும் தேவன் யுத்தம் பண்ணுவது, மணவாட்டிகள் யுத்தம் பண்ணுவது, தேவதூதர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அப்போ இந்த விஷயம் நடக்கும்போது அன்னைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாருங்க, இவனெல்லாம் குடித்து வெறிச்சு தின்னு கொளுத்து போனவனுவன், இவனுக்கு மாம்சத்தை தின்னுங்கன்னு சொல்லி அந்த பட்சிகள் தின்னும். தேவனுக்கு மகிமை. சரி, அது ஒரு பக்கம் நடக்கும். அடுத்து தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்கு அவர்கள் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர 7 மாதம் செல்லும். 12ஆம் வசனம், 7 மாசம் ஆகும், ஆனாலும் தீராதான். பாருங்க 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் புதைத்து கொண்டிருப்பார்கள். நான் மகிமைப்படும் அந்நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனம், தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படி நித்தமும் தேசத்தில் சுற்றி திரியும் மனுஷரையும் சுற்றி திரிகிறவர்களே கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து 2 கூட்டத்தாரையும் குழுவாக அனுப்புவாங்க. ஏன்னா அங்கங்கே கிடக்குது மொத்தம் பணம். இப்போ 6 மாதம் புதைச்சி தீர்ந்தாலும் அங்கங்கே கிடக்கும். அங்கங்கே பட்சிகளெல்லாம் தின்னு எலும்பும் கூடுமா என்ன செய்யும்? கிடக்கும். இதை புதைச்சி தீர குழுவாக ஆட்களை ஏற்படுத்துவார்கள், சுற்றி திரிவார்கள். 7 மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒரு மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவார்கள். ஏன்னா ஒரு கொடியோ ஒரு நீல கம்போ நாட்டிட்டு போவாங்க. எங்க பிரேதம் கிடக்கு, முள்ளு எலும்பு கூடு கிடக்கு. இந்த சகரியா 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா சமயம் போயிட்டா அதில் தெரியும் உங்களுக்கு. அந்நாளிலே தேவன் 8ஆம் வசனத்தை 9, 10 முடிய நீங்கள் படித்து பார்க்கணும். ஜனங்களுக்கு மேலே தேவன் என்ன செய்ய? 10ஆம் வசனம், நான் தாவீதின் குடும்பத்தாரின், இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு குடும்பத்தாரின் மேலும் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரான குமாரனுக்காக புலம்பி அழுகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சான் பிள்ளைக்காக செத்த பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அன்னைக்கு தேவன் அவர்களுக்கு தரிசனம் இயேசு ஆவார். இன்னைக்கு இயேசு அவங்களுக்கு பிடிக்காது. அன்னைக்கு இந்த ஆவியை ஊற்றுவார் அவர்கள் மேலே. அல்லேலூயா.
எசேக்கியேல் 39:29 படிச்சு பாருங்க. அதில் சொல்லியாரு, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு தேவன் இங்கே ஆவி அடைக்கப்படுது. இப்போ புறஜாதிகள் உள்ள தேசம், இஸ்ரவேலர் அல்லாத தேசங்களில் உள்ள மக்கள் மேலே இப்பயும் பரிசுத்தாவியை ஊற்றுறாரு. கிருபையின் வாசல் அடைப்பட்ட உடனே பரிசுத்தாவியானவர் இங்கே புறஜாதிகளுடைய நிறைவு வந்த உடனே கொண்டு போயிடுவார். யாரெல்லாம் உண்மையாக இருந்தாங்களோ எல்லாரையும் கொண்டு போயிடுவார். அது வர அதே ஆவியானவர் கொண்டு அங்கே சேர்த்துட்டு எங்கே போகிறாரு? இஸ்ரவேல் மக்களை நிரப்ப போகிறாரு. தேவன் அங்கே ஊற்றுவா. அதுவும் சொல்லுவார் இல்லையா, இங்கே சகரியா 12:10 நான் பாருங்க கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்போ எல்லாம் அழுது, மனங்கசந்து அழுது, ஐயோ நம்முடைய தேவனை அறியாமல் இருந்தோமே, நம்ம அவரை எவ்வளோ வேதனைப்படுத்திட்டோம், அவராக எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், இவ்வளோ பாடுபட்ட நம்ம யூத குலத்தில் தாவீதின் வேரில் வந்தவரை நம்ம புறக்கணிச்சிட்டோமே. இன்னைக்கு அநேகருக்கு தரிசனம் கொடுத்து ரட்சிக்கிறாரு. என்ன வார்த்தையை சொல்லி வல்லமை இறங்கி அற்புதம் செய்தாங்க, என்ன ரட்சித்தார், அவரை வருத்த என்ன. ஆனால் இன்னைக்கு நிறைய இடங்களில் பாருங்க, அங்கே தேவனே தரிசனம் கொடுத்து பார்த்தேன்னு சொல்லி அநேக அரபி கண்ட்ரியில் உள்ள மக்கள் சாட்சி கொடுக்குறாங்க. ஈராக்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க, நிறைய இடங்கள்ல. வட இந்தியாவில் இப்போ நிறைய பெருகுது, நிறைய சாட்சிகள். என்ன தடுத்தாலும் கொன்னாலும் அது நடக்காத விஷயம். சுவிசேஷம் போகப்படாது, போறவனை கொன்னா தேவனே போய் சந்திப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இங்க இஸ்ரவேல் மேல என்ன செய்வார்? பரிசுத்தாவியை ஊற்றுவார். அதனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க மேல ஆவியை ஊற்றுவார். ஆனா அந்திகிறிஸ்து அவங்களை என்ன செய்வான்? கொல்லுவான். இரத்த சாட்சி நிறைய வரும். அங்க ஆதி சபையில பரிசுத்தாய் ஊற்றும் போது பாருங்க, அப்பயும் இரத்த சாட்சிகள் நிறைய. இன்னைக்கும் பாருங்க பல இடங்கள்ல இரத்த சாட்சிகள். ஆமென். ஆனா இரத்த சாட்சியை செத்தவையெல்லாம் செத்து நாசமா போனேன்னு நினைக்காதுங்க. அவன் உடனே தேவனுடைய மடியில் இருப்பார்கள். அவர்கள் அந்த பூமிக்கு இயேசு வரும்போது வருவார்கள். பகிரங்கமா வரும்பொழுது அல்லேலூயா. அதுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து பிரித்து பேசணும். இதில் நிறைய பிரித்து பேசணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் தொகுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் இஸ்ரவேலர் ரட்சிப்பார். அவங்கள இன்னைக்கு ஆண்டவர் அவங்க அவிசுவாசத்தினால அவங்கள கைவிட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளை கைவிடலை. அதனால இன்னைக்கு அந்த காரியம் நடக்க முன்னா தேசங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டா தப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை பேசி அது இதுன்னு நடந்து அன்னைக்கு தான் தேவனன்னு தெரியும் போது மனம் கசந்து அழ வேண்டி வரும். அன்னைக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஏன்னா நமக்குரிய இறக்க வாசல் அடைபட்டு விடும். அதன் பிறகு தம்முதி ஜனத்தை கண்டிப்பா ரட்சிக்க போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அவங்க கண்ணை திறக்கு பாருங்க. கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தினாய் ஊற்றின உடனே மனங்கசந்து புலம்பி நீங்க அதை கீழே படிச்சு பாருங்க. ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தனித்தனியா குடும்பமா ஓ இயேசுவை நினைத்து அழுவார்கள், புலம்பி கதறுவார்கள். ஐயோ நம்முடைய ஆண்டவர் அல்லவா அவர், அவரையா சிலுவையில நம்முடைய முற்பிதாக்கள் அறைய ஒப்பு கொடுத்தார்கள், அவர் அல்லவா நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்தவர் என்று சொல்லி அழுவார்கள். ஐயோ இவரை தேடாமல் போயிட்டேனே, அறியாமல் போனோமே, இவ்வளவு அக்கிரமங்களை செய்தோமே, ஆனாலும் என் பாவத்தை மன்னித்து என்னை இப்போ ரட்சித்தாரே, இந்த யுத்தத்தில் எங்களை காப்பாற்றினாரே, எங்களை காப்பாற்றலன்னு சொன்னா நாங்க எல்லாரும் தேசமே அழிஞ்சு நாசமா போயிருப்போமே என்று அழுவார்கள். இயேசுவை அறியாதவன் வெறுத்தவன் ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடாம சாகிற கடைசி உயிர் போகிற நேரம் இயேசு ரத்தம் இடி முழக்கம்போல ஒரு சத்தம் என் செவியில ஏறி எனக்கு மேல வல்லமை இறங்கி எனக்கு சுகம் தந்த உடனே அழுதேன் தேம்பி. இன்னைக்கு அந்த அன்பை நினைச்சு கண்ணீர் விடுவேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அதனால இனி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நெருங்கிட்டு, நம்ம தலைமுறையில் நெருங்கிட்டு. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க.
இப்படி தான் நடக்கும். 3ஆம் உலக யுத்தம். இதில் ஆண்டவர் யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை காப்பாற்றுவார். அன்னைக்கு தான் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். உலகம் எல்லாம் இருக்கிற மீதி ஜனங்கள் பிறகு அவரை தான் தேடுவாங்க. ஆனால் அந்திகிறிஸ்து ஆட்சியில் நிறைய கொல்லுவான், நிறைய காரியங்கள், அது வேற விஷயம். ஆனால் இயேசு பகிரங்கமாக வருவார், வந்து அந்திகிறிஸ்துவை அழிப்பார், இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகள் ஆயத்தப்படு, பரிசுத்தத்தை காத்துக்கொள், நீதி நேர்மையா வாழு, எங்கேயாவது யாருக்கிட்டையும் சிக்கல்ல மாட்டி இருக்காத, உன்னை ஃப்ரீயா வச்சுக்க, எதையும் நினைச்சு பாரப்பட்டு கவலைப்பட்டு கிடக்காத, விசுவாசத்தில் தேவனை அறியாம ரோமம் விழாதுன்னு சொல்லு, எது இருக்குதோ இல்லாம போகுதோ கவலைப்படாத, உன்னை நீ காத்துக்கொள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த சத்தியங்களை என்னைக்கும் சொல்ல முடியாது, நீங்க அதை புரிந்து வீட்டில் இன்னும் போய் படிங்க. அல்லேலூயா. இந்த சொன்ன வசனங்களை எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க, நல்லா தெளிவாக பொறுமையாக இருந்து படித்து மனசிலாக்குங்க. இப்படி தான் நடக்க போகுது. அதனால் இப்போ இருக்கிற தேசங்களும் மக்களும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு அவைய போகாண்டான்னு நினச்சாலும் விட மாட்டார். அப்படியாக இருக்குது பைபிளில். அவையில தான் ஏவி இழுத்து கொண்டு வருவான். இனி இந்த யுத்தங்களுக்கெல்லாம் 3 பிசாசு இருக்க விட மாட்டான். அந்த மக்களை தூண்டி கொண்டு போயிடுவான். அவையில கொல்லணுமே, அழிக்கணுமே, அவைய ரத்தம் குடிக்கணுமே. ஏன்னா வெளிப்படுத்தல் இருக்கிறது 3 தவளைகளின் ஆவி. கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து, சர்ப்பத்தின் வாயிலிருந்து, மிருகத்தின் வாயிலிருந்து 3 தவளைகளின் ஆவிகள் புறப்பட்டு தேசமெங்கும் போய் யுத்தத்துக்கென்று, அல்லேலூயா, இயேசுவுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கென்று ஜனங்களை கூட்டுவார்கள். அப்ப அந்த ராஜ்யத்தின் தலைவர்களை எல்லாம் அற்புத அடையாளம் செய்து கூட்டுவார்கள். அல்லேலூயா. நடந்து தான் ஆகும். நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் போய் தான் ஆகும். இவன் போகாட்டாலும், ஆண்டவர் வேண்டான்னு விட்டாலும் பிசாசு விட மாட்டான். அவனுக்கு ஜனங்களை கொண்டு போய் அழிச்சு தான் ஆகணும். பரலோகத்துக்கு ஒருத்தனும் போகப்படாது. அவனை வழி தப்ப செய்து அவனை கெடுத்து நாசம் பண்ணணும். அவன் ஜோலியாக தான். இதை சொல்லும் போதெல்லாம் அவன் என்கிட்ட சீருவான். அவன் சீத்தையெல்லாம் என்னது, ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற அவனை விட இயேசு அவன் தலையை நசுக்கி போட்டார். நீங்க சர்ப்பத்தை மிதிப்பீர்கள் என்று சொன்னார், தேள்களை மிதிப்பீர்கள், சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அனலாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க. தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். காலம் செல்லாது. உன் பிரச்சனை நினைச்சு அழுதுட்டு கிடக்காத, வருகைக்கு ஆயத்தப்படு. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராஜாதி ராஜன் மகிமையோடு வானமேகத்தில் எழுந்தருளாராய். ராஜாதி ராஜன் மகிமையோடு வானமேகத்தில் எழுந்தருளாராய். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்ட வசனத்துக்கு நேரவா. உன் தவறுகளை அறிக்கையிடு, உன்னை நீ சீர்படுத்திக்க, என்ன பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லு. உன் நினைவு, சிந்தனை, உன் இருதயம், உனக்கு திமிரு இருக்கணும், திமிரு எல்லாம் கரைக்கும்படி ஒப்புக்கொடு. என்னை உடைச்சு நொறுக்கி உண்மை போல மாற்றும். அல்லேலூயா. கொய்யவனே, உங்க கையில் இருக்கிற களிமண்ணால் உங்க விருப்பப்படி என்னை வணையும். இயேசுவே, உண்மை போல என்னை மாற்றும். தடைகளை உடைத்து உம்மை போல என்னை மாற்றும். கதறு, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த குணத்தை என்னை விட்டு மாற்றும், மாற்றும். இந்த போராட்டம் மாம்சத்தில் இருக்கு, இதை என்னை விட்டு மாற்றும். நீ ஜெபிக்காம, கதறாம, கேட்காம, கூப்பிடாம, கண்ணீர் வடிக்காம ஒரு காரியம் நடக்காது. முதலாவது நீ செய்து வந்திருக்கிற தவறு என்னன்னு உணர்ந்து அதுக்காக மனஸ்தாபப்படு. முதலாவது நீ மனம் திரும்ப, சாட்சியா வாழ செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை என்பதை அறிகிறவர், அதை கொடுங்க. உம்மை வந்து இவ்வளவு நேரம் ஆராதித்து தேடின மக்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுங்க. பரிசுத்தப்படுத்தி அனுப்புங்க, பலப்படுத்தி அனுப்புங்க. எல்லாத்திலையும் மன தாழ்மையை தரித்து கொள்ள கிருபை தாருங்க. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமை புகழ் உமக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபை இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களை சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவலும் ஆசீர்வாதங்கள் சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, ஊழியங்களோடு, தேசத்தோடு, தேசவாசிகளோடு, எல்லா மக்களோடு உம்முடைய ஆசீர்வாதம் வருகை வரை தங்கி இருப்பதாக. இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், ஆமென் ஆமென், எல்லா வித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா.